வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் பயிற்சி 6இல் 2ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ வெக்டர், பி வெக்டர் மற்றும் சி வெக்டர் 3 வெக்டர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் C1ஓட மதிப்பு 1, C2ஓட மதிப்பு 2 எனில் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் என்ற வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்களாக இருக்குமாறு C3யின் மதிப்பை காண்க. நம்ம C3யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த 3 வெக்டர்களும் ஒரு தள வெக்டர்களாக இருக்கிற மாதிரி கிடைக்கக்கூடிய C3யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு தள வெக்டர்கள் அப்படின்ன உடனே நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் வெட்டி பெருக்கல் அதோட மதிப்பு 0. இது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். அப்போ பாருங்க, ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் வெட்டி பெருக்கல் பாக்ஸ் ப்ராடக்ட் இதோட மதிப்பு 0. இப்போ பாருங்க, நம்ம இதனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், C3யோட மதிப்பு வந்துடும். இப்போ பாருங்க, ஏன்ற வெக்டர் ஐ ஜே கேவோட கெழுக்கள். ஐயோட கெழு 1, ஜேவோட கெழு 1, கேவோட கெழு 1 தான். 1 1 1. பீன்ற வெக்டரில் பாருங்க, ஐயோட கெழு 1, ஜே உறுப்பு இல்லை, கே உறுப்பு இல்லை, அதனால 0. சி வெக்டரில் பாருங்க, ஐயோட கெழு C1, ஜேவோட கெழு C2, கேவோட கெழு C3. இதனோட மதிப்பும் 0வுக்கு சமமாக இருக்கும். இதில் இந்த C1ஓட மதிப்பு கொடுத்துருக்காங்க, C2ஓட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மாற்றி எழுதிடலாம். அப்போது 1 1 1 மாற்றம் இல்லை, 1 0 0 மாற்றம் இல்லை. C1ஓட மதிப்பு 1ன்னு கொடுத்துருக்காங்க, C2ஓட மதிப்பு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த C3 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், முதல் நிறை வழியாக நம்ம விரிவுபடுத்த போகிறோம். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ், இந்த குறியீடு 40 வந்துடும். அப்போ 1 இல்லையா? அப்போ 1 இருக்கக்கூடிய நிறை நிரலை மறைச்சிருங்க. பெருக்கலாமா? 0வையும் C3 பெருக்குனா 0, மைனஸ் 0வையும் 2 பெருக்குனா 0. அதுக்கு அடுத்தது -1. இந்த குறியீடு ரொம்ப முக்கியம். -1 பாருங்கள், 1ஐயும் C3யும் பெருக்கணும்னா C3, மைனஸ் 0வையும் 1ஐயும் பெருக்குனா 0. சரியா? அதுக்கு அடுத்தது +1 பாருங்க, +1 போட்டோமா? இப்போ பாருங்க, 1ஐயும் 2ஐயும் பெருக்குனா 2, ஓ 2 2, 1ஐயும் 0வையும் பெருக்குனா 0, -0 ஈக்குவல் டு இந்த 0 வலது பக்கம் இருக்கக்கூடிய 0. இப்போ பாருங்க, 1 இன்ட்டு 0 -1 இன்ட்டு C3லேருந்து 0 கழிச்சோம்னா என்ன வரும்? C3 தான் வரும். ப்ளஸ் 1 இன்ட்டு 2லேருந்து 0 கழிச்சா 2 ஈக்குவல் டு 0. 1ஐயும் 0 பெருக்குனா 0, மைனஸ் 1ஐயும் C3யும் பெருக்குனா C3, 1ஐயும் 2ஐயும் பெருக்குனா 2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 0வில் எதுவும் ஆக போகிறதில்ல, விட்டுடலாம். இப்போ -C3 ஈக்குவல் டு +2 வலது 1 இருந்தால் -2, மைனஸ் மைனஸும் கேன்சல். அப்போ C3யோட மதிப்பு 2. அப்போது C3 ஈக்குவல் டு 2 எனில் C3யோட மதிப்பு 2 எனில் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் ஆகியவை என்னவாக இருக்கும்? ஒரு தள வெக்டர்களாக இருக்கும். ஒரு தள வெக்டர்களாக இருக்கும். வெக்டர்களாக இருக்கும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.